பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் வந்து ஒரு போக்கு ஏற்கனவே பீக்கில் இருந்து இப்போ மார்க்கெட் இல்லாத இயக்குனர்கள், நடிகர்கள், நடிகைகள் அவங்க வந்து இன்னைக்கு ஜெயிக்கிறவங்களை பார்த்தோம்னா ஒரு லேசான ஒரு பொறாமையோட அவங்கள பார்க்குற போக்கு. அதான் நமக்கு அடுத்த தலைமுறை சினிமாவுக்கு வந்துட்டாங்க, அவங்க சாதிக்கட்டும், நாம் செய்யாத சாதனையை அவர்கள் சாதிக்கட்டும் அப்படிங்கிற ஒரு பெருந்தன்மையான மனப்பான்மை வந்து நீங்கள் யார்கிட்டையும் பார்க்க முடியாது. நீங்கள் சீனியர் ஹீரோக்களுக்கு முன்னாடி இயக்குனர்கள்ட்டெல்லாம் பேசுனீங்கன்னா இந்த தலைமுறை கலைஞர்கள் மீது ஒரு அதிருப்தியும் எரிச்சலும் இருக்கிறது நம்ம உணர முடியும். இங்கே பான் இண்டியா கான்செப்ட் வந்து விமர்சனம் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் செல்வமணி விமர்சனம் பண்ற இதுல வந்து எனக்கு உடன்பாடு என்னன்னா, நீங்க பான் இண்டியா அப்படிங்கிற கான்செப்ட்ங்கிறது வியாபார ரீதியில இருந்து அவர்கள் இப்ப தயாரிப்பாளர்களுக்கு ஒரு சரியான விஷயம் தான். அதை எப்படி பண்றாங்கிறது இப்ப பாகுபலி படத்தை ஒரு பான் இண்டியா படமா எடுத்து ஒரு பெரிய வெற்றி படம் ஆக்கியிருக்காங்க, கேஜிஎஃப் வெற்றி படம் ஆக்கியிருக்காங்க. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா கங்குவா மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டு இதை பேன் இண்டியான்னு சொல்லி தோத்து போயிடுறாங்க. அதனால பேன் இண்டியா குறித்த ஒரு கிளாரிட்டி வந்து இவங்களுக்கு இல்லை. கமல்ஹாசன் போன்ற ஒரு ஹீரோக்கள் வந்து என்ன பண்றாங்க, எனக்கு சம்பளத்தை கொடுங்க, கூடவே கேரளா ரைட்ஸையும் கொடுங்கன்னு கேட்கு. இவங்க என்ன பண்றாங்க, கமல்ஹாசன் டேட் வேணுமா, இந்த அகழ்த்திக்கு கொடுத்துட்றாங்க. 25-30 வருஷமாவே இந்த நிலைமை மாறிடுச்சு. முன்னையெல்லாம் தயாரிப்பாளர் செட்டுக்கு வந்து அது எம்ஜிஆராக இருந்தாலும் சிவாஜியாக இருந்தாலும் எந்திரிச்சு நிற்பாங்க. அவங்க முன்னால உட்காரவே மாட்டாங்க. என்னன்னா இவர் முதலாளி, இவர்கிட்ட தான் நம்ம சம்பளம் வாங்குறோம் அப்படிங்கிற அந்த மரியாதை இருக்கு. இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். வணக்கம். நேற்று நடந்த ஒரு ஆடியோ லான்ச்ல பாத்தீங்கன்னா ஆர்கே செல்வமணி இயக்குனர் வந்து ஒரு காரணமா பேசியிருக்காரு. பல மேடைகள்ல வந்து இந்த மாதிரிலாம் பார்த்தது இல்லை. ஒரு யாரையும் வந்து டார்கெட் பண்ற மாதிரி பேசுறாரு. ஆனா யாருன்னு தெரியல. கதை சொல்றவங்க எல்லாம் இயக்குனர் ஆயிடலாம், எதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வேலை அப்படின்லாம் சொல்றாங்க. நீங்க பாத்துருப்பீங்க, யாரும் சொல்றாங்க நினைக்கிறீங்க? இல்லைன்னா எதுக்கு இந்த மாதிரியான ஒரு இது இப்ப சொல்லுங்க? இல்ல பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் வந்து ஒரு போக்கு இருக்கு. அதாவது என்னன்னா, ஏற்கனவே பீக்கில் இருந்து இப்போ மார்க்கெட் இல்லாத இயக்குனர்கள், நடிகர்கள், நடிகைகள் அவங்க வந்து இன்னைக்கு ஜெயிக்கிறவங்களை பார்த்தோம்னா ஒரு லேசான ஒரு பொறாமையோட அவங்கள பார்க்குற போக்கு இருக்கு. அடடா நமக்கு அடுத்த தலைமுறை சினிமாவுக்கு வந்துட்டாங்க, அவங்க சாதிக்கட்டும், நாம் செய்யாத சாதனையை அவர்கள் சாதிக்கட்டும் அப்படிங்கிற ஒரு பெருந்தன்மையான மனப்பான்மை வந்து நீங்கள் யார்கிட்டையும் பார்க்க முடியாது. நீங்கள் அந்த சீனியர் ஹீரோக்கள்கிட்ட முன்னணி இயக்குனர்கள்ட்டெல்லாம் பேசுனீங்கன்னா இந்த தலைமுறை கலைஞர்கள் மீது ஒரு அதிருப்தியும் எரிச்சலும் இருக்கிறது நம்ம உணர முடியும். செல்வமணியுடைய பேச்சை கூட நான் அப்படி தான் பார்க்குறேன். என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஏற்கனவே இருந்த ஒரு சீனியர் இயக்குனர், அது இல்லாமல் பெப்சி தலைவராக இருக்கீங்க, இயக்குனர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அந்த என்ன சொல்ல வருகிறீர்களோ அதை நீங்கள் வந்து ஒரு வெளிப்படையாக சொல்லிடலாம். பாருங்க, இந்த மாதிரி ஒருத்தர் வந்தார், இந்த தயாரிப்பாளரை காலி பண்ணிட்டாரு, நீங்கள் வெளிப்படையாக சொல்லுங்கள். அப்போ தானே அது மற்றவர்களுக்கு பாடமாக இருக்கும். நீங்கள் படிக்கிறத ஒரு கிசு எழுதுகிற மாதிரி பொதுவாக பேசுறது அப்படிங்கிறது பல்வேறு யூகங்களுக்கு வழிவகுத்துடும். அதனால் அது வந்து ஒரு சரியான பேச்சு இல்லை. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து இந்த மண்ணுக்கான படங்களை எடுக்கணுங்கிற மாதிரிலாம் ஒரு பெரிய வார்த்தையெல்லாம் பேசியிருந்தாரு. செல்வமணி இயக்குனராக வளம் வந்த காலத்தில் மண்ணுக்கான படங்கள் எத்தனை எடுத்திருக்காருங்கிறது தெரியல. ஏன்னா அவர் எடுத்தது எல்லாமே மசாலா படங்கள் தான், எல்லாருக்குமே தெரியும். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு இருக்கிற இயக்குனர்கள்லாம் ஆங்கில படங்களை காப்பி அடித்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் செல்வமணி படங்கள்லாம் பார்த்தா தெலுங்கு படங்களை பார்த்து காப்பி அடித்து எடுக்கப்பட்ட படங்கள் போல தான் இருக்கும். அசுரன் மாதிரியான ஒரு சில படங்கள் வெளிநாட்டு படங்கள் காப்பி அடித்தாலும் அவர் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு தெலுங்கு மசாலா மாதிரி தானே படங்கள்லாம் பண்ணார். ஸோ அப்படிப்பட்ட செல்வமணி இன்றைய இயக்குனர்களுக்கு நீங்கள் மண்ணுக்கான படங்களை எடுங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் உண்மையிலே ஒரு நகைச்சுவையாக தான் எனக்கு தோணுது. அதுலேருந்து ஒரு உண்மையான அக்கறை தென்படவில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பேன் இந்தியா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்ததுக்கப்புறம் தமிழ் சினிமாவோட ரீச் வந்து இந்தியா முழுவதும் போய் சேர்ந்துருக்கு. ஏதோ ஒரு வகையில் அப்படின்னு சொல்லலாம். இவர் பேன் இந்தியா மேலேயுமே நிறைய ப்ரெசென்ட் இருக்காரு. பேன் இந்தியா படம்லாம் வந்து ஒரு இது எதுக்கு அந்த மாதிரி நீங்கள் ஓவராக பில்டப் பண்ணுறீங்க, அந்த மாதிரி வந்து பேன் இந்தியா அப்படிங்கிற ஒரு கல்ச்சரே வந்து கோபமாக பேசியிருக்காங்க. இல்லை ஆக்சுவலி பேன் இண்டியா அப்படிங்கிற அந்த கான்செப்ட் மீது விமர்சனம் வந்து வைக்க வேண்டியது சரிதான். ஆனால் அந்த விமர்சனம் என்ன மாதிரி விமர்சனம் அப்படிங்கிறது தான் இங்கே உள்ள கேள்வி. பாருங்க, பேன் இண்டியா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்ததுனால பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய வாழ்வியலை படிக்கிற படங்கள் வந்து ரொம்ப அப்படி குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. எல்லாருமே நம்ம இந்திய அளவில் கலக்கணும், நம்ம ஒரு பேன் இண்டியா படம் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு அவியல் படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கொஞ்சம் அள்ளி கொட்டுறது, அதை கொஞ்சம் அள்ளி கொட்டு ஒரு கலவையான படங்களாக இருக்குது. அதில் நம்ம வாழ்க்கையை தேடுனீங்கன்னா அதில் நிச்சயமாக இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்மால் மாதிரியே இருக்க மாட்டான். இவன் எங்கடா நம்ம இந்த மாதிரி வாழ்க்கையில் இப்படி ஒருத்தனை பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி ஒருத்தன் இருப்பான்.
அதே மாதிரி அவனுடைய பொண்டாட்டி அம்மாவெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறொரு மாநிலத்தை பிரதிபலிக்கிற மாதிரி இருப்பாங்க. இது ஒரு சிக்கல் தான். இன்னும் சொல்லப்போனால் ஒரு கலாச்சார சீரழிவுக்கும் நம்மளுடைய அடையாளங்களை அழிப்பதற்கான ஒரு விஷயமா கூட இதை நம்ம பார்க்கலாம். அதன் அடிப்படையில் நீங்கள் பேன் இண்டியா கான்செப்ட் வந்து விமர்சனம் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் செல்வமணி விமர்சனம் பண்ணுற இதில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. என்னன்னா, நீங்கள் பேன் இண்டியா அப்படிங்கிற கான்செப்டுங்கிறது வியாபார ரீதியிலிருந்து அவர்கள் இப்போ தயாரிப்பாளர்களுக்கு ஒரு சரியான விஷயம் தான். அதை எப்படி பண்ணுறாங்கங்கிறது தான். இப்போ பாகுபலி படத்தை ஒரு பேன் இண்டியா படமாக எடுத்து ஒரு பெரிய வெற்றி படம் ஆக்கியிருக்காங்க, KGF வெற்றி படம் ஆக்கியிருக்காங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா கங்குவா மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டு இதை பேன் இண்டியான்னு சொல்லி தோத்து போயிடுறாங்க. அதனால பேன் இண்டியா குறித்த ஒரு கிளாரிட்டி வந்து இவங்களுக்கு இல்லை. இன்னும் போனால் செல்வமணி போன்றவர்கள் அதை வந்து தெளிவுபடுத்தினா நல்லா இருக்கும். நீங்கள் வந்து பேன் இண்டியாங்கிற பேரில் இந்தந்த தவறுகள்லாம் செய்கிறீங்க, அப்படி செய்யாதீங்க, இப்படி செய்யுங்கிற ஒரு ஆக்கப்பூர்வமான ஆலோசனை வந்து முன் வச்சா அது நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்று வெற்றி பெற்றவர்கள் மீதான ஒரு பொறாமையின் வெளிப்பாடாக அந்த பேச்சு புரிந்து கொள்ளப்படுகிற ஆபத்து இருக்கு. ஓடிடினால வந்து தயாரிப்பாளர்கள் பெரிதளவுல லாபம் இல்லை. அவர் என்ன மீன் பண்ணி சொல்றாருன்னு தெரியல. இவ்வளோ ஓடிடியில் ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, ஆனால் நல்லா போனதுக்கு அப்புறம் அதுல ஒரு ப்ராஃபிட்ல ஷேர் இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க. ஓடிடியில் வந்து கம்மியான தொகையில் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஓடிடியில் சீக்கிரம் வந்ததுனால வந்து தியேட்டர்ல வந்து படத்தை தூக்கிடுறாங்க. எந்த ஆங்கில சொல்றாருன்னு தெரியல. ஒட்டுமொத்தமா ஓடிடினால தயாரிப்பாளர்கள் லாபம்னு சொல்றாங்க. அது ஏற்றுக்கொள்ள இல்லை ஆக்சுவலி என்னன்னு சினிமாவில் வந்து பல விஷயங்கள் வந்து ஒரு வரம் மாதிரி தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, சினிமா பல வருடங்களுக்கு ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்பு ஒருத்தர் சினிமா எடுக்கிறார் அப்படின்னா அவருக்கான ரெவென்யூ அப்படிங்கிறது என்னன்னா, அந்த படத்தை விநியோகஸ்தர்கிட்ட விற்று திரையரங்குகளில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி அதில் கிடைக்கிற ஷேர் தான் இவங்களுக்கு லாபம். ஸோ இது மட்டும்தான் வருவாயாக இருந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா சேட்டலைட் ரைட்ஸ்னு ஒன்று வந்தது. அப்போதான் அந்த சேட்டலைட் சேனல்கள்லாம் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் மட்டும் ரிலீஸ் பண்ண படங்கள் வந்து மற்ற மாநிலங்களுக்கு போகுது. தெலுங்கு, ஆந்திரா, கர்நாடகா, வட இந்தியாவில் லேட்டராக தான் போச்சு. தென்னிந்திய மாநிலங்கள்லாம் போய் ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஓவர்சீஸ்னு போச்சு. இந்த மாதிரி தமிழ் சினிமாவுக்கு புதிய கதவுகள்ங்கிறது அப்படி திறந்துக்கிட்டே இருக்கு. அதை பார்க்கும்போது இதெல்லாம் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த வரம் அப்படின்னு நம்ம நினைச்சு சந்தோஷப்பட்டோம். ஆனா இந்த தயாரிப்பாளர்கள் ஒரு கட்டத்தில் அதை சாபமா மாத்திட்டாங்க. அதை மாத்தினது யாரு? வேற யாரும் இல்லை, இவங்க தான். என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ கேரளா இவ்வளோ தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆகுது, நல்லா ஓடுது, கேரளா தியேட்டருக்கெல்லாம் ஒரு பெரிய ரெவென்யூ கிடைக்குது. அப்ப அது தயாரிப்பாளர்களுக்கு கூடுதல் லாபம் தானே. இப்போ கமல்ஹாசன் போன்ற ஒரு ஹீரோக்கள் வந்து என்ன பண்றாங்க, எனக்கு சம்பளத்தை கொடுங்க, கூடவே கேரளா ரைட்ஸையும் கொடுங்கன்னு கேட்குறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, கமல்ஹாசன் டேட் வேணுமா, இந்த அகழ்த்திக்கு கொடுத்துட்றாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ்க்கு ஒரு டெரிட்டரி ஓப்பன் ஆகி உலகம் முழுக்க படங்கள் போகுது. அதன் மூலமா ஒரு பெரிய ரெவென்யூ கிடைக்குது. இப்போ இதே கமல்ஹாசன் என்ன பண்றாரு அப்படின்னா, எனக்கு சம்பளத்தோட அந்த ஓவர்சீஸ் ரைட்ஸையும் கொடுங்க அப்படின்றாரு. உடனே அவர் கையில கொடுத்துட்றாங்க. அவரை பார்த்து பல ஹீரோக்கள் இந்த மாதிரி அதை வாங்கிட்டு போறாங்க. அதாவது இதெல்லாம் இவர்களுக்கு கூடுதல் வருவாயோ அதையெல்லாம் இவங்க பயன்படுத்திக்காம ஒரு கட்டத்தில் என்ன பண்றாங்க, அதையெல்லாம் இழக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதே மாதிரி நிறைய சொல்லாதே மாதிரி சேட்டலைட் ரைட்ஸ் தயாரிப்பாளர் மேலதான். இப்ப இவங்களுக்கு வந்து கூடுதல் ரெவென்யூ வரும்போது இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அதை நம்மளுடைய லாபமா அடையணும்னு நினைக்காம அந்த காசை நடிகர்களுடைய சம்பளத்தை ஏற்றுவதற்கு இவங்க பயன்படுத்துறாங்க. புரியுதா இல்லையா? சேட்டலைட்ல தான் இவ்வளவு கிடைக்குது இல்ல, அப்ப அந்த ஹீரோவுடைய சம்பளத்தை இவ்வளவு ரூபா அதிகம் கொடுப்போம். இன்னைக்கு நடிகர்களுடைய சம்பளம் 250 கோடி 300 கோடி வந்து நிற்பதற்கே இந்த தயாரிப்பாளர்கள் தான் காரணம். இப்ப இந்த ஓடிடி விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னா, திடீர்னு இந்த கொரோனாவில தான் அந்த ஓடிடின்னு ஒரு விஷயமே பரிச்சயமாகுது. அப்படி ஒரு ரைட்ஸுக்கு ஒரு வேல்யூ வருது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், அதை வித்து அதையாவது நீங்க லாபமா வைக்கணும்ல. அதையும் கொண்டு போய் நடிகர்களுக்கு தான் இவங்க கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்து இப்ப ஓடிடி மூலமா ஒரு பெரிய பணம் கொடுத்தாங்க. அதாவது சேட்டலைட் ரைட்ஸில் கிடைக்கிற பணத்தை விட, தியேட்டருக்கள்ல கிடைக்கிற பணத்தை விட ஓடிடி ரைட்ஸ், டிஜிட்டல் ரைட்ஸ் நிறைய பணம் கிடைச்சது. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, குப்பைகளை வந்து அவங்க கிட்ட விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் தான் நிறைய காசு தரான்ல, எதையாவது அடிச்சு அமுச்சு விட்டுருவோம், ஓடிடியில பாக்குறவனுக்கு என்ன தெரிய போகுதுங்கிற மாதிரி. அதாவது நான் அந்த பாலில் தண்ணியை ஊத்துற மாதிரி இந்த குப்பைகளை கொடுக்க ஆரம்பிக்கும். இப்ப அவன் ஒரு கட்டத்துல என்ன பண்ணிட்டான், அடடா இவ்வளவு பணம் கொடுத்து வாங்குறோம், இவங்க குப்பையை நம்ம தலையில கட்டிட்டாங்களே, அவ்வளவு ரூபாய் பணம் தர மாட்டேன்னு முதல்ல நிறுத்தினாங்க. இப்ப ஒரு 50 கோடிக்கு வாங்கின படத்தை வந்து 5 கோடிக்கு மேல வாங்க மாட்டேன்னு ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்றாங்க. இன்னொரு பக்கம் சில கமிஷன் ஏஜென்ட்டுகள் அவங்க தயாரிப்பாளருங்கிற பெயர்ல இங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க. உண்மையில அவங்க வந்து தயாரிப்பாளர்ல கமிஷன் ஏஜென்ட் தான்.
அந்த கமிஷன் ஏஜென்ட் என்ன பண்றாங்க, அமேசான் மாதிரியான ஓடிடி நிறுவனங்கள்ட்ட போய், நீங்க ஏன் சார் பணம் கொடுத்து படத்தை வாங்குறீங்க, நான் உங்களுக்கு ஓசியில வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பல தயாரிப்பாளர்கள்ட்ட படத்தை இலவசமா வாங்கி அந்த ஓடிடி நிறுவனங்கள்ட்ட கொடுக்குறாங்க. அவங்க அதை ஸ்ட்ரீம் பண்ணி கிடைக்கிற வருவாயை வந்து ஷேர் பண்றாங்க. புரியுதா இல்லையா? அந்த மக்கள் பார்த்த பிறகு அதில் வருகிற வருவாயை வந்து 2 பேர் ஷேர் பண்றாங்க. ஸோ இப்படி போறதுனால தான் இன்னைக்கு ஓடிடி என்பது தயாரிப்பாளர்களுக்கு ஒரு நஷ்டத்தை கொடுக்குற, நஷ்டம்னு சொல்ல முடியாது, லாபத்தில் நஷ்டம்னு வேணா சொல்லலாம். அதைத்தான் இன்னைக்கு செல்வமணி அப்படி சுட்டி காட்டியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். படம் வந்து ஃபிளாப் ஆனா அதுல இருந்து ஒரு பங்கெல்லாம் வந்து நடிகர்கள் பிரிச்சு கொடுக்க போறாங்க இல்லையா? ஆனா லாபத்துல மட்டும் பிரிச்சுக்கிறாங்க. தயாரிப்பாளர் சைடுல ஸ்ட்ராங்கா அதை பண்ணணும். இல்ல, தயாரிப்பாளர்கள்னு நம்ம வந்து பெருமையா சொல்லிக்கிறோம். ஆனா உண்மையில் தயாரிப்பாளர்கள் கிடையாது. தயாரிப்பாளர்னா இப்ப நீங்க முதலாளின்னு ஒருத்தர் நம்ம குறிப்பிடுறோம்னா என்ன அர்த்தம்? முதல் போடுகிறவர், முதலீடு செய்கிறவர் தானே முதலாளி. அப்ப தயாரிப்பாளர் என்பவர் பணத்தை போடுகிறவர் தான் நம்ம தயாரிப்பாளர்னு சொல்ல முடியும். ஆனா இந்த இண்டஸ்ட்ரியில என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷமாவே இந்த நிலைமை மாறிடுச்சு. முன்னெல்லாம் தயாரிப்பாளர் செட்டுக்கு வந்து அது எம்ஜிஆராக இருந்தாலும் சிவாஜியாக இருந்தாலும் எந்திரிச்சு நிற்பாங்க. அவங்க முன்னால உட்காரவே மாட்டாங்க. என்னன்னா இவர் முதலாளி, இவர்கிட்ட தான் நம்ம சம்பளம் வாங்குறோம் அப்படிங்கிற அந்த மரியாதை இருந்தது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 90கள்ல எல்லாம் இந்த தயாரிப்பாளர் மீதான மரியாதையே இல்லாம போச்சு. நான்லாம் நிறைய கண்ணால பார்த்திருக்கேன். நானும் ஒரு ஹீரோவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். 2 சேர் தான் இருக்கு. நான் ஒண்ணுல உட்காந்துருக்கேன், அவர் ஒண்ணுல உட்காந்துருக்காரு. இப்ப தயாரிப்பாளர் அந்த செட்டுக்குள்ள வர்றாரு. நான் அவருக்கு சேர் இல்லைன்ட்டு எந்திரிக்க போறேன். உடனே அந்த ஹீரோ சொல்றாரு, கம்முன்னு உட்காருங்கன்ட்டு. என்னன்னா அவர் மதிக்கிறது இல்லை. இன்னொன்னு, நான் டேட்டு கொடுத்ததுனாலதான் நீ தயாரிப்பாளர். புரியுதா இல்லையா? இன்னைக்கு என்ன நிலைமைன்னா, இப்ப நான் இருக்கேன், என்கிட்ட நான் வந்து யாருமே கிடையாது, எந்த பின்புலமே எனக்கு கிடையாது. இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு ஹீரோ, அது விஜயோ அஜித்தோ ரஜினிகாந்தோ பிஸ்மிக்கு வந்து கால் ஷீட் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் பரவிய அடுத்த 1 மணி நேரத்துல எப்படியும் ஒரு 20 பேர் வந்து நிற்பாங்க, உங்களுக்கு எத்தனை கோடி ஃபைனான்ஸ் வேணும் அப்படின்ட்டு. அதற்கு பாருங்க, அந்த செய்தி பரவுவதற்கு முன்பு நமக்கு டீ குடிக்க கூட காசு இருக்காது. ஆனா இந்த டேட் இவர்கிட்ட இருக்குன்னா 100 கோடி வேணுமா 200 கோடி வேணுமான்னு ஃபைனான்ஸ் கொடுப்பதற்கு வந்துருவாங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, நம்மளை நம்பி அந்த பணத்தை தரல, அந்த நடிகனுடைய கால் ஷீட் இவர்கிட்ட இருக்கு, இதை வச்சு படம் எடுத்தா இந்த ப்ராஜெக்ட்ல இவ்வளவு லாபம் வரும், நம்ம முதலீடு பண்ணா நமக்கு இவ்வளவு வட்டி வரும் அப்படிங்கிற விஷயத்தினாலதான். அப்ப ஒரு நடிகருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பாருங்க, இவன் நேற்று வரைக்கும் சுத்திட்டு இருந்தான், நம்ம டேட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இவன் தயாரிப்பாளர் அப்படின்னு ஒருத்தரை பார்க்க ஆரம்பிச்சா அவர் மீது அந்த நடிகருக்கு எப்படி மரியாதை வரும்? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். ஸோ இவர்கள் என்ன பண்றாங்க, ஃபைனான்சியர்கிட்ட பணத்தை வாங்குறாங்க, நடிகருக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, படம் எடுக்கிறாங்க, வட்டியை கட்டுறாங்க, எல்லாம் போக ஏதோ சில லட்சங்களோ கோடிகளோ வர்றதை பாக்கெட்ல எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. ஆக முதலீடே போடாத ஒருவர் இங்க தயாரிப்பாளராக இருப்பதால் இந்த நடிகருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இவர்கள் மீது எந்த மரியாதையும் இல்லாம போயிடுச்சு. அதுதான் முக்கியமான காரணம். ரொம்ப நன்றி சார். சினிமா நன்றி.